அக்காவோட மாமியாரு கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்களாமா. அப்படியா? நிஜமாவாடி? ஆமாமா. அக்காவும் மாமா இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. நீங்க தான் கடவுளா இருந்து நம்ம புள்ளைய காப்பாத்திருக்கீங்க. நான் கூட சத்யாவை காப்பாத்த முடியாது, ஜெயிலுக்கு போயிடுவானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பொன்னி அம்மனு நீங்களும் தான் எங்களுக்கு துணையா இருந்திருக்கீங்க. மா, நீ அழாதம்மா. இனிமே சத்யாக்கு எதுவும் ஆகாது. மா, மீனா, சம்மந்தி அம்மா கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சீதா சொன்னா, நிஜமாவாமா? ஆமாம்மா, அத்தை மனசு எப்படியோ மாறிடுச்சு. அத்தை, இனிமே கவலையே வேணாம், எந்த பிரச்சனையும் வராது. நீ ஏன்டா அங்கே நிக்கிற? உள்ளவா. வா. சத்யா, சத்யா, ஐயோ சத்யா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே திரும்ப வந்திருக்கு. என்ன மன்னிச்சிருமா. என்னடா நீ? நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேம்மா. இது மன்னிச்சிருமா. எழுந்துரு, எழுந்துருடா. இப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நீ கண்டவனோட சேரக்கூடாதுன்னு நான் உனக்கு படிச்சு படிச்சு புத்தி சொன்னேன். அத நீ கேட்டிருந்தா இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. உண்மைதாம்மா, நான் உன் பேச்சு கேட்டிருக்கணுமா. என்ன மன்னிச்சிருமா. என்கிட்ட என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? நீ செஞ்ச தப்பு தெரிஞ்சிருந்தோ உன்னை மன்னிச்சு உன்னை போராடி ஜெயிலுக்கு போக விடாம தடுத்து பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்காருல மாப்பிள்ள, அவர்கிட்ட தான் நீ முதல்ல மன்னிப்பு கேட்கணும். மீனாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் காலம் முழுக்க நீ நன்றியோட இருக்கணும்டா. அத்தை, என்னத்த நீங்க? எங்களுக்கு எதுக்கு நன்றி? நம்ம வீட்டு பையனுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படியே விட்டுருவோமா? இருந்தாலும் நீங்க செஞ்சிருக்க இந்த உதவிய காலம் ஃபுல்லா எங்களால மறக்க முடியாது மாமா. நீ சத்யா, நம்ம அப்பா இருந்தா என்ன பண்ணிருப்பாரோ அதுக்கும் மேல ஒரு படி மாமா நமக்காக பண்றாரு. ஏ சீதா, என்ன நீ? உங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சு உங்க 3 பேரையும் வளர்த்துருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முதல்ல இப்படி குடும்பத்துக்குள்ள பெருமையா பேசுறது, நன்றி சொல்றது, இதை நிறுத்துங்க.